வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கிய டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதாவது ஜென்சி இளைஞர்களை பற்றி. ஜென்சி அப்படின்னா என்ன, அவங்க எந்த வருஷத்தை சேர்ந்தவங்க, என்ன அவங்கள பற்றி இவர் சொல்லிட போகிறாருன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஜென்சி ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். அவர்கள் டிஜிட்டல் லைஃப்லேயே இருக்காங்க, டிஜிட்டலில் ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க, எந்த ஒரு டாப்பிக்லேயும் அவங்க ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க, ரொம்ப வெல் அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அந்த குரூப்பு தான் ஜென்சின்னு சொல்கிறோம். அதாவது ஜென்சி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பூமர் சொல்கிறோம், அதுக்கப்புறம் ஜென் எக்ஸு, அதுக்கப்புறம் ஜென்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென் ஆல்ஃபான்னு கூட சொல்கிறாங்க அடுத்த தலைமுறையை. முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு தலைமுறை 36 வருஷம் ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது குறைஞ்சிச்சு. 15 வருஷத்துக்கே ஒரு தலைமுறை அவங்களுடைய கல்ச்சர், ஹேபிட்ஸு, ஸ்டைலு எல்லாமே மாறி இருக்குங்க. ஒரு இதையும் பார்த்திங்கன்னா 15 வருஷம் வருது. இப்போ ஜென்சி பார்த்திங்கன்னா எந்த வருஷம் அவங்கள பிறந்தவங்களாக இருக்காங்கன்னா 1997லேருந்து 2012 இந்த பீரியடில் பிறந்த குழந்தைகள்லாம் தான் ஜென்சின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஒரு எதுலேயுமே ஒரு ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, எதையுமே தெரிஞ்சுக்கணுன்னு லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி பூமர் அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்போம் எல்லாத்துலேயும். அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா படம், ஒரு சினிமா படம், தமிழ் படமே இருந்ததுன்னா நம்ம காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிவாஜி, எம்ஜிஆர் படம்லாம் நம்ம 3 hours 4 hours கூட உட்காந்து பொறுமையாக பார்ப்போம். ஒரு படத்தில் 30 பாட்டுங்க இருக்கும், 28 பாட்டுங்க இருக்கும், பொறுமையாக பார்த்துன்னு இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஜென்சி பீரியடில் ஒரு 1 hour 50 minutes, 1.5 hour, 1.25 hourக்குள்ளே படம் பார்க்கணுன்னு லைக் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி காலமும் சூழ்நிலையும் மாறிக்கிட்டு இருக்கு. அதுவும் போய் இப்போ 1 நிமிஷத்தில் ஒரு ஷார்ட் ஃபார்மில் அந்த கதையை ஃபுல்லாக சொல்லிட்டு வரணும் அப்படின்னு லைக் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா அதையும் செகண்ட்ஸில், ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே ஒரு சப்ஜெக்டை சொல்லணும், தெரிஞ்சுக்கணுன்னு லைக் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன்றும் தப்பு கிடையாது, இது ஒரு கால மாற்றம், ஜென்ரேஷன் மாறுது. அதே நேரத்தில் இந்த காலத்தில் அவங்களுடைய சிறப்பு அம்சம் என்ன, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்னன்றதையும் நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. ஜென்சி டிஜிட்டலில் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் அவங்களுடைய எஜுகேஷனாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், மற்ற எதாக இருந்தாலும் அவங்க அதில் ரொம்ப யூஸாக பயன்படுத்திக்கிறாங்க ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாத ஒரு கருவியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி ஒரு பெரிய புரட்சியே வந்திருக்குங்க. அதை நம்மளை காட்டிலும், நம்ம பீரியடு, நம்ம ஜென்ரேஷனை காட்டிலும் ஜென்சி அதை ரொம்ப நல்லா முறையாக யூஸ் பண்ணி அதில் நிறைய சில புரட்சிகரமான இதெல்லாம் தகவல்கள் ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதாக இருந்தாலும் ஒரு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு லைக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பீரியட்லாம் பார்த்திங்கன்னா எதையும் வெளிப்படுத்தக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதெல்லாம் மாறிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எதையுமே ஓப்பனாக பேசணும், ஷார்ட்டாக பேசணும், நல்லா புரிகிற மாதிரி பேசணும், எதையும் மனசில் வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று சொல்கிறது, உள்ளே ஒன்று வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் அவங்க லைக் பண்ணுறது இல்லை. நம்ம பீரியட்லாம் பார்த்திங்கன்னா அது நம்ம காலகட்டம்னு சொல்லலாம். ஒரு சில சீக்ரெட்டை அப்படியே ஒரு கான்ஃப்ளிக்டாக கூட இருக்கலாம். ஒரு சுச்சுவேஷனை அவங்க இல்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கணும், சொல்ல மாட்டோம். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஒரு எதாக இருந்தாலும் சுச்சுவேஷன் கரெக்டாக இல்லை, அவங்களுடைய கருத்தை சொல்லுன்னா கான்ஃபரண்ட் பண்ணுறாங்க. நல்லது தான், தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அப்போ நம்ம காலத்துலாம் அப்படி கிடையாது. இப்போல்லாம் அவங்க உடனே கான்ஃபரண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு கொரியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ஹுண்டாயில். அப்போ ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேங்க. அப்போ நான் நினச்சேன், இந்த கொரியன்ஸ் பாருங்கள் 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஜென்சி மாதிரி
அவங்க பிஹேவிங்லாம் இருந்திருக்கு, ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க, அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்கன்னு தான் தெரியுது. அதனால தான் இன்றைக்கி அவங்க உலகத்துலேயே அவங்க காரெல்லாம் அவ்வளோ பாப்புலராக போயிட்டுருக்கு. அவங்க வந்து ஒரு கொரியன் எக்கானமிலேயே அவங்க வந்து 30-40% அவன் கான்ட்ரிபியூட் பண்ணுறான். அவன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில இன்டர்வியூலாம் பண்ணுவேன், பெரிய சீனியர் பொசிஷன்ஸ்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது சீனியர் கொரியன் என் கூட இருப்பார். அவர் அந்த துறையை சார்ந்தவராக இருப்பாருங்க. ஒரு ப்ரொடக்ஷன் இன்டர்வியூ பண்ணுறேன்னா ப்ரொடக்ஷன் கொரியன் வருவார். ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜரை நான் ரெக்ரூட் பண்ணுறேன்னா நான் ஹெச்ஆராக நான் இருப்பேன், அந்த ஃபைனான்ஸ் கோஆர்டினேட்டர் கொரியன் வந்து இருப்பார். அப்போ இருக்கும்போது அவங்கள்ட்டலாம் நான் அந்த டைமில் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு தெரில, அவங்க ஏதோ வந்து கோவப்படுறாங்க, ரொம்ப அவசரப்படுறாங்க, எதுலேயுமே பொறுமை இல்லைன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது, இந்த ஜென்சியை பற்றி படிக்கும் பொழுது தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்க கரெக்டாக தான் இருந்திருக்காங்க. அதாவது நம்மளாம் எப்படி பழகிருக்குன்னா, உன்னை பற்றி சொல்லு அப்படின்னா டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்டால் அவங்க பாட்டுக்கு எதிர்க்க இருக்கவங்க நம்ம சொல்லினே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அவன் பொறுமையாக இருக்க ஆஷின்னு சொல்லிட்டு டெல் யூ நோ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கேட்டுருவான். யூ நோ டேலி, யூ நோ எஸ்ஏபி அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக கேட்டுருவான். நம்ம அப்படி இல்லை, பொறுமையாக அவங்க வளர்ந்த இடம் பிறந்த இடம் அதெல்லாம் இருப்போம். ஸோ அது போல தான் அப்போ தான் இப்போ எனக்கு அது புரியுது, அவங்க ஜென்சி மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் நல்லதான், டைம் உங்களுக்கு சேவ் ஆகுது, ரைட் டு த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருது. அதே மாதிரி அவனை செலக்ட் பண்ணலாமா வேண்டான்றத உடனே முடிவு எடுத்துருவான். அதுபோல தான் நம்ம மாதிரி அந்த காலத்து ஆளுங்க மாதிரி வளர்த்து இழுத்து அது அப்படியே மறைஞ்சு போகிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் ஜென்சி. இதை அவங்கள வந்து அவங்ககிட்ட ஒரு சில சம் பீப்புள் சம்டைம் தே லேக் ரிசைலன்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது அவங்கள்ட்ட ஒரு மன வலிமை இல்லையோ ஒரு சிலர் ஜென்சிகிட்ட அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, அவங்கள ஒரு நல்ல முறையில் அவங்க ஃபேமிலியில் வந்து இவங்க இருப்பாங்க, பழைய ஆளுங்க, நம்ம ஜென்எக்ஸு பூமர்ஸ் அவங்களாம் இருக்கும்போது அவங்க நல்ல வழிப்படுத்தணும், அவங்கள்ட்ட பேசணும். அதே மாதிரி ஜென்சியும் அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து சீனியர்ஸ்கிட்ட அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட பேசி அவங்க ஓப்பனாக பழகணும், நல்ல மனம் விட்டு பேசணும். சில இதெல்லாம் வந்து ரெண்டும் கருத்து பரிமாற்றம் ஆகும்போது, ரெண்டும் கலக்கும்போது ஒரு நல்ல ஒரு சினர்ஜின்னுவாங்க, ஒரு நல்ல அவுட் ப்ராடக்ட் நல்லா இருக்கும். அதுபோல் இன்னி வர இந்தியாவை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் வந்து ஜென்சி இருக்காங்க. அதனால் வருங்கால இந்தியா அவங்க கையில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் பார்ட்டின்னு சொல்கிறாங்க, அதில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய புரட்சிகரமாக பேசுகிறாங்க, ரொம்ப ஃபார்வர்டாக திங்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய 80% ஜென்சி அவங்க தான் இருக்காங்க, யூத்து. அதனால் அவங்க ரொம்ப நம்ம டெலிகேட்டாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். அவங்க நல்ல பண்ணமா இந்தியா ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இந்தியாவுக்கு இருக்குது. அவங்களும் நல்ல வழி அவங்களுடைய திறமைகளையும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நல்லா ஷேர் பண்ணுவாங்க, ரொம்ப நாலேஜாக இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து நல்லபடியான ஒரு வழியை காட்டி இந்தியாவையும் முன்னேற்றணும், அவங்களுக்கும் நல்ல ஒரு பதவி நல்ல ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணுங்க. ஸோ இதுதான் ஜென்சியை பற்றி நான் நினச்சது. இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும், கருத்துக்கள் பரிமாறினா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி இது போல் நல்ல ஒரு தகவல்கள் உங்களுக்கு தெரியும்னா இதை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.